தாய் தந்தை இருவரும் ஆசிரியராக வேலை பார்த்து வருகின்றனர். இவர்களின் மகன் முகேஷ். முகேஷின் மீது அவ்வளவு அன்பு செலுத்தினர். முகேஷ் நல்ல முறையாக படித்து பட்டப்படிப்பை முடித்தார். படித்த கையோடு அமெரிக்காவுக்கு புறப்பட்டார். அமெரிக்காவில் நல்ல ஒரு நிறுவனத்தில் கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்தார். தாய் தந்தை இருவரும் முகேஷுக்கு கல்யாணத்தை செய்து வைத்தனர். திருமணம் செய்த கையோடு அமெரிக்கா புறப்பட்டார். கிரீன் ஹோல்டர் ஆனார். அங்கேயே குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறார். தாய் தந்தையிடம் போன் மூலமாக மட்டுமே பேசி வருவார். அதுவும் மாதம் ஒரு முறை மட்டுமே. காலங்கள் செல்கின்றன. முகேஷின் தந்தை மாரடைப்பால் இறந்து விடுகிறார். அந்த தகவலை அம்மா முகேஷுக்கு சொல்கிறார். முகேஷ் அமெரிக்காவிலிருந்து வருகிறார். காரியங்கள் அனைத்தும் முடிந்தவுடன் மீண்டும் அமெரிக்கா சென்று விடுகிறார். 5 வருடங்கள் கழித்து அம்மாவின் ஞாபகம் வருகிறது முகேஷுக்கு. போன் மூலமாக தொடர்பு செய்கிறார். தொடர்பு கிடைக்கவில்லை. அம்மாவை தேடி அமெரிக்காவிலிருந்து இந்தியா வருகிறார் முகேஷ். அம்மா வீட்டில் இல்லை. அக்கம் பக்கத்தில் விசாரித்தாலும் அம்மாவை பற்றிய எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை முகேஷுக்கு. சிறிது நேரத்தில் அம்மா ஆசிரமத்தில் இருப்பதாக ஒரு தகவல் கிடைக்கிறது. அங்கு சென்று பார்த்தால் அம்மா இறந்து 2 வருடங்கள் ஆகிறது என்ற ஒரு தகவல் அங்கு கிடைக்கிறது. அம்மா முகேஷுக்கு எழுதிய கடிதத்தை அங்கிருப்பவர்கள் முகேஷிடம் கொடுக்கின்றனர். முகேஷ், நல்லா இருக்கிறியா? மருமகள் நன்றாக இருக்கிறாரா? குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள்? உன்னுடைய குழந்தைகளை இதுவரை நாங்கள் நேரில் பார்த்ததே இல்லை. என்னுடைய இறப்புக்கு நீ வரமாட்டாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். நீ அப்பா இறந்ததற்கே 1 வாரம் கழித்துதான் வந்தாய். நீதான் உலகம் என்று நாங்கள் வாழ்ந்து வந்தோம். நாங்கள் இன்னொரு குழந்தை கூட உனக்காக நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அவ்வளவு பாசம் வைத்திருந்தோம் உன் மீது. நான் வீட்டை ஆசிரமத்திற்கு எழுதி வைத்து விட்டேன். இனி நீ இந்தியா வரமாட்டாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். நாங்கள் இருக்கும்போதே எங்களை பார்க்க நீ வந்ததில்லை. நீயும் மற்றவர்களைப் போலவே வெளிநாட்டு மோகத்தால் வெளிநாட்டு கொலைகாரனாகி விட்டாய். கதை சொல்ல ஆசை. உங்கள் ராஜா கா.